தாயே பாவியலாய் இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பின்வரையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே பாவியலாய் இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பின்வரையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் இளவரசர்களும் கலாத்மாக்களை பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையை ஆசீர்வதித்து அவரை எதிரிகள் கையில் இருந்து காத்திருக்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆயரை ஆசீர்வதித்து அவரை காப்பாற்றி அவரின் சுகீர்த்த கருத்துக்கள் நிறைவேற தாயே செய்ய வேண்டும் என்று எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அது ஆதரவு இருக்கும் எங்கள் குருமாறி ஆசீர்வதித்திருக்க வேண்டும் என்று உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனே, செம்மறி துருவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தாயாரே நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். மரியாயே அருள் நிறைந்தவளே, நாங்கள் மாதாவை பற்ற நிறையும் மாதாவை துஷ்ட பேயை வென்றவரை மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம் 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 மாதாவை.
அன்னை மரியாளின் விண்ணேற்பு நிறைவு நாளை நாம் நினைவு கூர்ந்து பேரானந்தம் அடைகின்றோம். எம் அன்னை இவ்விடத்தில் அமர்ந்தது மிகவும் அதிசயமும் அற்புதமும் ஆகும். 1984 ஆண்டின் தொடக்கத்தில் எமது ராஜேந்திரா வீதியில் வாழ்ந்த சில இளைஞர்களின் சிந்தனையில் மாதாவின் அருள் தூண்டப்பட்டு எம் மத்தியில் வாழ்ந்த நேர்மையாளர்களாகிய சலேஸ் ஆசிரியர், அல்போன்ஸ் ஆசிரியர்களின் ஆலோசனை பெற்று அப்போது எமது பேராலயத்தின் பங்கு தந்தையாய் இருந்த எமது அருட்தந்தை ஹில்லரி ஜெபனேசன் அடிகளாரால் இவ்விடத்தில் எம் அன்னை குடியமர்ந்தார். அந்நாள் முதல் இவ்வீதியில் இருந்த அனைத்து சிறுவர்களையும் சலேஸ் ஆசிரியர் மாலை வேளையில் அரிக்கல் லாம்பு வெளிச்சத்தில் திருச்செபமாலை சொல்லவும் திருவிவிலியம் வாசிக்கவும். பாட்டு நூலிலிருந்து முதல் வாசகம், அதிகாரம் 11, திருவசனம் 19, அதிகாரம் 12, திருவசனங்கள் 6 தொடக்கம் 10 முடிய. விண்ணகத்தின் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடியாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது குடியிருத்தார். அவர் கருவுற்றிருந்தார். வேறுகால வேதனைப்பட்டுக்கொள் கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. வேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தி வந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை சொல்லிட்டா அம்மா கட்டுத்தா சொல்லிட்டா இறைவனின் சித்தம். லூக்கா எழுதிய செய்தியில் இருந்த வாசனம். மரியா புறப்பட்டு யூதிய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். சக்கரியாவின் வீட்டை அவர் அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால் குற்றம் ஆட்கொள்ள பெற்றார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உமது வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பார்த்த சகோதரங்களே, நமது பேராலய பெருவிழா திருநாளாகிய இன்று பேராலய பங்கை சேர்ந்த நாங்கள் எங்கள் வாழ்விடத்திலே மரியன்னையினுடைய திருச்சுரூபத்தை அமைத்து நாங்கள் இதிலே ஒன்று கூடியிருந்து சொல்லிக்கின்றோம். இந்த இடத்திலே நம்பிக்கை நிலைத்திருக்கவும் ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்திலே செயல்படவும் தீயவரின் சக்திகள் அகற்றப்படவும் அவர்கள் இங்கிருந்து விரட்டப்படும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அடையாளப்படுத்தும் விதத்திலே இந்த இடத்திலே திருச்சுருவம் வைத்து நாங்கள் சோமாலை மற்றும் பக்தி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைய நாளிலே நாம் இந்த கொண்டாட்டத்தை செய்கிற பொழுது நற்செய்தியில் சொல்லப்படுகிறது போல மரியாள் இயேசுவை தாங்கியவளாக
எலிசபெத்திடம் செல்லுகிற பொழுது, என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது அப்படி. இப்பொழுது மரியாவை போல நாங்களும் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு இன்றைய நாள், எங்களுக்கு திருநாள் எங்களுக்கு சொல்ற உண்மை. ஆகவே கிறிஸ்துவை இந்த இடத்திலே இருக்கிற எல்லாருக்கும் அவருடைய வழிமுறைகளை அனுசரிக்க உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் முறைவருக்கு நன்றி சொல்லி, இன்றைய மகிழ்ச்சியிலே நாங்கள் இறை பிரசன்னத்தை அனுபவிக்கவும் ஆண்டவருடைய அருளும் ஆசிரியரும் இங்கே கூடியிருக்கிற இந்த இடத்திலே வாழ்கின்ற எல்லா குடும்பங்களோடும் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். குடும்பங்களையும் நீர் கொடுத்திருக்கிற குழந்தை செல்வங்களையும் இவர்களுடைய குடும்ப தலைவர்களுடைய உழைப்பையும் ஆசீர்வதித்தரலாம். நெருக்கடியான காலகட்டங்களின் கூடாக நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். எங்களுக்கு நீண்ட கால யுத்தம், அதன் பின்னர் ஏற்பட்ட நோய் தொற்று, அதன் பின்னர் ஏற்படுகிற பொருளாதார நெருக்கடி, இப்படி உலகின் பல்வேறு சஞ்சலங்கள் மத்தியிலும் எங்களோடு இருக்கிறீர், எங்களை தாங்கிக் கொள்கிறீர் என்ற உணர்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அன்னை மரியாளுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினாலே நாங்கள் உமது அருளிலே நிலைத்திருக்க செய்திடணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். குடும்பங்களின் குலவிளக்காக திகழ்ந்த அன்னையே, உம்முடைய வாழ்வில் நீர் கடைபிடித்து வாழ்ந்த பண்புகளான பொறுமை, தாழ்ச்சி, பணிவு போன்ற பண்புகளை நம் வாழ்விலும் கடைபிடித்து இறையரசுக்கேற்ற குடும்பங்களாக நாமும் வாழ்ந்து உம் திருமகனிடம் எமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு எங்களுக்காக மன்றாடுவோம். எலிசபெத் அம்மாளை தேடிச் சென்று அன்பு பணிபுரிந்த அன்னையே, அன்பிய வாழ்வின் படிமுறைகளாகிய ஒன்றிப்பு, பங்கேற்றல், பணிவாழ்வு என்ற பண்புகளை அன்பியங்களாக ஒன்றிணைந்து இருக்கும் நாம் எல்லோருடனும் எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் இறையரசுக்கு சாட்சி பகர்ந்து வாழ்ந்து எமது திரு அவைக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ வரம் தர வேண்டும் என்று உமது திருமகனிடம் பரிந்துரைக்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோருக்காக மன்றாடுவோம். இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அன்னையே, இக்காலத்தில் சீரழிந்த சமுதாயத்திற்கு நமது இளம் தலைமுறையினர் ஈர்க்கப்பட்டு பெற்றோரை மதியாது வாழ்ந்து தம் வாழ்வையும் சீர்குலைத்து வாழும் நிலையை மாற்றிட உம் திருமகனிடம் பரிந்துரைக்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகளின் கல்வி வாழ்வு மற்றும் எதிர்கால வாழ்வுக்காகவும் மன்றாடுவோம். இறைவாழ்வின் பாதையாக விளங்கும் எமது அன்பான தாயே, எமது நாட்டின் அசாதாரண சூழ்நிலையால் எம் சிறார்களின் கல்வி, கலாச்சாரம், வாழ்க்கை என்பன கேள்விக்குறியாகி நிலை குலைந்து தவிக்கின்ற நிலையை மாற்றி அவர்களின் வாழ்விற்கு சுபீட்சத்தை பெற்று தந்திட உம் திருமகனிடம் மன்றாட வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனுக்குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் எம் ஆரோபண தாயே அம்மா, எம் மத்தியிலே தாயின்றி தவிக்கும் மழலைகளுக்கு தாயாகவும் பிள்ளை செல்வங்களின்றி தவிப்போருக்கு குழந்தை பெறு கிடைக்கவும், பிரிந்து வாழும் குடும்பங்கள் இணைந்து வாழவும், போரின் பாதிப்பால் அநாதைகளாக்கப்பட்ட மக்கள் ஆறுதல் பெறவும், தாயகம் விட்டு பிரிந்து நெடுந்தொலைவில் வாழ்வோர் நலமுடன் வாழவும், எம்மை விட்டு இறைவனடி சேர்ந்த ஆன்மாக்கள் போன
எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, அனைத்தும் உம்மால் உண்டாயின. உண்டானது எதுவும் உம்மால் அன்றி உண்டாகவில்லை. உம்மிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் திகழ்ந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டாகியது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. தமக்குரியவர் இடத்துக்கு வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இந்த மாட்சியை பெற்றிருந்தார். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. சோதனைகள், துன்பங்கள், ஆபத்துக்கள் எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றிடுமாறு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மையெல்லாம் படைத்து காத்து பரிபாலித்து வரும் நம் இனிய தந்தையே, இன்று எமக்கு நீர் அளித்த இந்நன்னாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் துன்பகரமான சூழ்நிலையிலும் எம் அன்னையின் ஆரோவண திருவிழாவை நாம் கொண்டாட நீர் எமக்கு தந்த இவ்வேளைக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தந்தையே. எம் அன்னை இப்பதியில் அமர்ந்திருந்து இங்கு வாழ் மக்கள் அனைவரையும் காப்பாவை சிறப்பித்த எம் அருத்தந்தைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவரின் பணிவாழ்வு மென்மேலும் சிறக்க உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் எம் அன்னையின் விண்ணேற்பு விழாவை கொண்டாட ஆக வேண்டிய சகல ஆயத்தங்களையும் செய்தவர்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறும். இங்கு அன்னையின் ஆசிரியை பெற வந்திருக்கும் அனைவருக்கும் உணவு பண்டங்களை அன்போடு பகிர்ந்து கொள்ள இருப்பவர்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இம்மக்கள் எப்போதும் அன்பாக வாழ அருள் பாலித்திட வேண்டுகின்றோம். Benedictus